எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இப்போ தான் என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, என்னோட நேம் சிந்து. நான் ஸ்கின் கேர், ஹேர் கேர், டிஐஒய் வீடியோஸ், அப்புறம் குட்டி குட்டி vlogs இதெல்லாம் வந்து போடுவேன். அதில் உங்களுக்கு பார்க்கணும் இன்ட்ரெஸ்ட்னா கண்டிப்பாக இப்போவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணிக்கலாம். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன். வந்து செக் அவுட் பண்ணிப்பேன். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறேன்னா, பாடி அண்ட் நம்ம ஹேண்ட்ஸில் வரக்கூடிய சன் டேன் வந்து எப்படி ரிமூவ் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். இதில் சம்மரில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுவோம். பாடிலையும் சரி, நம்ம ஹேரில், நம்ம ஸ்கின் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய சம்மர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வந்து வரும். ஸோ இந்த சம்மர் ரிலேட்டட் சீரீஸ் மாதிரி நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த சம்மர் ரிலேட்டட் சீரீஸில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பாடி அண்ட் நம்ம ஹேண்ட்ஸ் ஃபீட்டில் இருக்கிற சன் டேனை வந்து எப்படி வந்து ரிமூவ் பண்ணி தான் பார்க்க போகிறோம். இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து நான் ஒரு 2 ஸ்டெப் மாதிரி வந்து சொல்லியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்க்ரப் மாதிரி சொல்லியிருக்கேன். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸ்க்ரப் அண்ட் பேக் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம உண்மையிலே வந்து இந்த ஸ்க்ரப் அண்ட் இந்த பேக்கில் யூஸ் பண்ணியிருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வந்து உண்மையிலே வந்து டேர்ன் ரிமூவ் பண்ணுமா, அண்ட் வந்து அந்த நம்ம யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ் வந்து நம்மளுக்கு எப்படி வந்து சன் டேன் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது, அந்தந்த இன்க்ரீடியன்ஸோட பெனிஃபிட்ஸ் வந்து என்ன அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம உண்மையிலே அதை யூஸ் பண்ணுறது வந்து கரெக்டாக இல்லையான்னு உங்களுக்கே வந்து ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். நாங்கள் வீட்டுக்கு போகலாம். வந்து இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு டிஐஒய் பேக் அண்ட் டிஐஒய் ஸ்க்ரப் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ எல்லாராலையும் பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கெட்டில் இருக்கிற ஸ்க்ரப்பு ரெடியாக வந்து ரெடிமேடாக வச்சுருக்க அந்த பேக் அதெல்லாம் வந்து வாங்குறதுக்கு வந்து எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியாது. பட் எல்லாருக்குமே வந்து சன்டன் வந்து வரும். பட் அவங்களாம் வந்து எப்படி வந்து சன்டன் வந்து ரிமூவ் பண்ணுவாங்க? ஸோ அதுக்கு தான் வந்து டிஐஒய் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியல, கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அஃபோர்ட் பண்ண முடியாதவங்களுக்கு வந்து ஸோ சேம் டு சேம் வந்து ரிசல்ட் தர மாதிரிக்கு ஒரு டிஐஒய் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த டிஐஒய் பேக்கில் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா இன்க்ரீடியன்ஸுமே வந்து நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் தான். நம்ம ஈஸியாக வந்து வீட்லேயே வந்து பண்ணிக்கிற மாதிரி தான் வந்து இந்த ஃபேஸ் பேக் அந்த ஸ்க்ரப் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக பண்ணுற மாதிரி தான் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு சன்டன் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏஷியன் ஆயுர்வேதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து தெரியும். ஏஷியன் ஆயுர்வேதம் சித்த மருத்துவம். ஸோ இந்த ஆயுர்வேதத்தை பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள், தென் குங்குமப்பூ, அப்புறம் சுகர், அப்புறம் வந்து நிறைய நட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ நட்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய ஆயில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு சன் டேனை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சன் டேன் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஆயுர்வேதத்தில் வந்து அவங்களும் வந்து ஆயுர்வேதத்தில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆயுர்வேதம் பார்த்திங்கன்னா நம்ம பாடியில் இருக்கிற எல்லா பார்ட்ஸுக்கும் வந்து யூஸ் பண்ணலாம். நம்ம ஆல் ஓவர் பாடிக்கு வந்து யூஸ் பண்ணலாம். லைக் நம்ம நெக்குக்கு யூஸ் பண்ணலாம், ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணலாம், கை கால், ஸோ இந்த மாதிரி ஆல் ஓவர் பாடிக்கு யூஸ் பண்ணலாம். நமக்கு வந்து முதுகில் வந்து நிறைய பேருக்கு வந்து ஆக்னி ப்ராப்ளம் வந்து வரும். ஸோ அந்த ப்ராப்ளத்துக்கு வந்து கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்க்ரப்பிங், செகண்ட் வந்து ஒரு பேக். ஸோ ரெண்டுமே வந்து டிஐஒய் தான். ஸோ வந்து நான் இந்த ஸ்க்ரப் தான் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஸ்க்ரப் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து இது ஸ்க்ரப் வந்து எப்படி பண்ணணுன்ட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஸ்க்ரப் தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாடிக்கு யூஸ் பண்ணக்கூடிய பாடி ஸ்க்ரப். ஸோ இந்த ஸ்க்ரப்போட வீடியோ லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அண்ட் அதோட தம்ப்நெயில் பார்த்திங்கன்னா எப்படி தான் இருக்கும், கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள் அதோட ரெசிபிக்கு. ஓகே, வந்து நான் ஒரு ஹேண்டில் தான் வந்து பண்ணி வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹேண்ட் வந்து வெட் பண்ணிக்கோங்க. தென் வந்து ஸ்க்ரப் யூஸ் பண்ணி ஒரு 2 to 3 minutes வந்து சர்க்குலர் மோஷனில் மெதுவாக வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்க்ரப் பண்ணிவிட்டோம். அந்த ஸ்க்ரப்பை வந்து ஒரு 2 to 5 minutes கழிச்சு என்ன பண்ணால் நம்ம வாஷ் பண்ணிடலாம். உங்ககிட்ட வந்து வைப்ஸ் இருந்துச்சா கூட அந்த வெட் வைப்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து என்ன செய்யலாம், வைப் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ நான் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, பேக்குக்கு பார்த்தீங்கன்னா வந்து நான் கிராம் ஃப்ளோர் எடுத்துக்கிறேன். 2 tablespoon வந்து கிராம் ஃப்ளோர் கடலை மாவு. தென் வந்து 1.5 teaspoon வந்து என்னதுன்னா காஃபி பவுடர். தென் 1/2 tablespoon வந்து கஸ்தூரி மஞ்சள். தென் இது மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து கர்டு வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி திக் லேயராக வந்து உங்களுக்கு எங்கெல்லாம் டேன் இருக்கோ அங்கே வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க.
இது வந்து ட்ரை ஆகிற வரைக்கும் வந்து நம்ம அப்படியே விட்டுணும். ஒரு 15 to 20 மினிட்ஸ் கழிச்சு நம்ம வந்து இதை வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணும்போது நீங்கள் வந்து அப்படியே தண்ணி போட்டு அப்படியே வந்து இப்படி தேய்ச்சி எடுத்து வாஷ் பண்ணிடுவாங்க. நல்லா வந்து சர்க்குலர் மோஷனில் வந்து ஸ்க்ரப் பண்ணிகிட்டே வந்து வாஷ் பண்ணுங்கள். ஸோ தட் வந்து உங்களுக்கு இன்னும் வந்து ரிசல்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ 15 to 20 மினிட்ஸ் கழிச்சு நான் வாஷ் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு வந்து காமிக்கேன். அவ்வளோதான். ஸோ இப்படி தான் வந்து இருக்குது. இந்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் யூஸ்லேயே வந்து உங்களுக்கு வந்து தெரியாது. ஃபஸ்ட் யூஸ்லேயே வந்து ரொம்ப டிராஸ்டிக்காக வந்து தெரியாது. ரொம்ப சன்டன் இருக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் யூஸ்லேயே வந்து உங்களுக்கு லைட்டாக வந்து சேஞ்சஸ் வந்து தெரியும். ஓரளவுக்கு நார்மலாக டேன் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து டிராஸ்டிக்காக வந்து தெரியாது. இப்போ நான் வந்து 2 கை இப்படி வந்து வச்சு உங்களுக்கு காமிச்சாலுமே உங்களுக்கு வந்து அவ்வளோவா டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்க முடியாது. ஏன்னா அந்த கேமராவோட ஃபில்டர்னால அது வந்து லைட்டிங்னால பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து தெரியாது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்படி வச்சு காமிச்சாலும் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து அவ்வளோவா தெரியாது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து இது வீக்லி வந்து 2 வந்து கண்டினியூவாக வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சம்மரில் வந்து நல்லா ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபீட்டை வந்து டேன் எல்லாம் வந்து வச்சுக்கலாம். ஸோ வந்து இதை ரெகுலராக பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து உங்கள் டேன் வந்து என்ன ஆகுது, செட்டில் ஆகுது. ஸோ அப்பப்போ வந்து நம்ம வந்து டேனை ரிமூவ் பண்ணுறோன்னா நமக்கு வந்து நேச்சுரலாக இருக்கும். நம்மளோட ஸ்கின் கலர் வந்து நம்மளுக்கு நேச்சுரலாக ஸ்கின் கலர் வந்து இருக்கும். அண்ட் கண்டிப்பாக வந்து இந்த வந்து ஃபேஸ்க்கு வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இது ஃபார் ஒன்லி பாடிக்கு மட்டும்தான். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம டேப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் அடுத்து போடுற வீடியோக்குள்ள நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அண்ட் நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருப்பேன். அண்ட் இதே மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோட நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களை பார்க்குறேன். அண்டில் தென் ஸ்டே ஹோம் அண்ட் ஸ்டே சேஃப். கண்டிப்பாக எல்லோரும் மாஸ்க் வியர் பண்ணுங்க. பாய்.